பீதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய இறை வார்த்தை, மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். Trust God, my friends, and always tell him each one of your concerns. God is our place of safety. திருப்பாடல்கள் அதிகாரம் 62 வசனம் 8. யாரை நம்புவது என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்பிக்கையானவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், நமக்காக ஒரு இதயம் இருக்கிறது. அது இயேசுவின் திரு இருதயம். இயேசுவின் திரு இதயத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அந்த திவ்ய இருதயம் உங்களுக்காக திவ்ய நற்கருணையின் வடிவில் 24 மணி நேரம் உங்களுக்காக ஆவலோடு துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்பான இயேசுவின் திரு இதயத்திடம் உங்கள் உள்ளத்தில் உள்ள கஷ்டங்கள், ஏக்கங்கள், தேவைகள், காயங்கள் மற்றும் என்ன மனக்குமுறல்கள் இருந்தாலும் அவரிடத்தில் உள்ளத்தை திறந்தவர்களாய் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுங்கள். அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உங்கள் உள்ளத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்து உள்ளவர்களை யாராலும் அசைக்க முடியாது. நம் நம்பிக்கை எல்லாம் அன்பு ஆண்டவர் இயேசு மீது வைத்து அவருடைய இறுதிய அன்பின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.